Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியான் க்ளோயிங் ஆர்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி ப்ரோசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சேச்சுரேஷன் -100, பிரைட்னஸ் -30. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் +30. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +30. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஹைலைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்ஸ் -60. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ -81. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபேஸு, அப்புறம் ஹேண்டு, அப்புறம் நெக்கு, இது மூணுத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த மாதிரி. ஓகே, ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே ஒரு PNG ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, அதை ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ட் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை எரேஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். நம்ம எரேஸ் பண்ண பேக்கில் போயிட்டே இருக்குது. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பேக்கில் போயிடுச்சு. பர்சன் ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கலாம். சூப்பர். திரும்பவும் ஆட் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்க. இங்கேயும் ஒரு PNG ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் PNG, ஆட் ஃபோட்டோஸ், PNG இதோ இருக்குது. ஓகே, இதை செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நார்மல், ஸ்க்ரீன், மல்டிபிள், டார்க், லைட்டின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். லைட்டினை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இது பேக்கில் போயிடுச்சு. ஓகே, சூப்பர். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கல, நீ ரெட் கலர் பிடிக்கல, ப்ளூவாக இருந்தால் ஓகே, பிங்காக இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதை கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ அந்த ஹார்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே யூஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா பிங்க்கு, ப்ளூ அண்டு ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, எல்லோ, க்ரீன், லைட் க்ரீன், அந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் ஓகேன்னு தோணுதோ அந்த கலரை சூஸ் பண்ணிங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால டிஃபால்ட்டாக இருக்கிற கலரே போதும். ஸோ இப்போ நான் வெளியே வந்துடுறேன்.
ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் டிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிரைட்னஸை வந்து ஒரு 7க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் வந்து கலர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்கின்னு, ஓகே மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் +11. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு +10. ஓகே, இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டர் ஒரு சின்ன டாட் வந்து எரேஸ் பண்ணல, ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிஃபோர் ஆஃப்டர் கொஞ்சம் பிரைட்னஸாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் கொடுத்துருங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட் லிங்கை உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் காப்பி த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டூல்ஸு டிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் ஜாமெண்ட்ரி அப்படின்ற இருக்கும், அதையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு மேலே 3 டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறங்க. சேம் நான் கொடுத்த அதே ப்ரீசெட்டில் இருக்கிற செட்டிங்ஸ் உங்களோட ஃபோட்டோக்கு வந்து அப்ளை ஆகிருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு நம்ம சேனலோட வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. நம்ம எடிட்டிங் கம்யூனிட்டி கொஞ்சம் பெருசாகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட், என்னோடய FB அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா.